திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் வாழ்க. தேவாரம். திருத்தாண்டகம் அருளியவர் திருநாவுக்கரச சுவாமிகள். இறைவனார் பெயர் ஸ்ரீ கைலாயநாதர். இறைவியார் பெயர் ஸ்ரீ பார்வதி தேவியார். இப்பொழுது திருநாவுக்கரச சுவாமிகள் செய்த அற்புதங்களை காணலாம். சமணர்களாலே 7 நாட்கள் சுண்ணாம்பு அறையில் அடைத்து வைத்திருந்தும் வேகாது உயிர் பிழைத்தார். திருநாவுக்கரச சுவாமிகள் சமணர்கள் கொடுத்த நஞ்சு கலந்த பாச்சோற்றை உண்டும் சாகாது உயிர் பிழைத்தார். மற்றும் சமணர்கள் விடுத்த கொலை யானை வலம் வந்து வணங்கி சென்றது. சமணர்கள் கல்லில் சேர்த்து கட்டி கடலில் விடவும் அக்கல்லே தோணியாக கரை ஏறியது. சிவபெருமானிடத்தே படிக்காசு பெற்றது. மற்றும் வேதாரண்யத்திலே திருக்கதவு திறக்க பாடியது. விடத்தினால் இறந்த மூத்த திருநாவுக்கரசரை உயிர்ப்பித்தது. காசிக்கு அப்பால் உள்ள ஒரு தடாகத்தினுள்ளே மானசரோவர் எனப்படும் மூழ்கி திருவையாற்றிலே ஒரு வாவியின் மேலே தோன்றி கைலை காட்சி பெற்றது. இத்துணை அற்புதங்களையும் திருநாவுக்கரச சுவாமிகள் எம்பெருமான் திருவருளால் செய்து முடித்தார். இப்பொழுது திருத்தாண்டகம் பாடல் எண் 2 பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி, பிறவியருக்கும் பிரானே போற்றி, வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி, மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி, பொய்ச்சார் புறம் 3 எய்தாய் போற்றி, போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி, கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பொருள்: பேய்களோடு நடனம் ஆடுவதை உகந்தவனே, பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து உயிர்களுக்கு விடுதலை அளிக்கும் வல்லமை படைத்தவனே, உயிர்களை அவற்றின் வினை தொகுதிகளுக்கு ஏற்ப பல வகையான உடல்களில் வைத்து அந்த உயிர்கள் வினைகளை தீர்த்து கொள்வதை கண்டு மகிழ்பவனே, விருப்பமுடன் எனது சிந்தையில் புகுந்தவனே, மெய்ப்பொருளான உன்னை விடுத்து பொய்யான பொருளை சார்ந்து இருந்த முப்புறத்து அரக்கர்களின் 3 கோட்டைகளையும் எரித்தவனே, எனது சிந்தையினில் புகுந்த பின்னும் அங்கிருந்து நீங்காது என்னில் இருப்பவனே, இடுப்பினில் கச்சு போன்று நாகத்தை அணிந்தவனே, கைலை மலையில் உறையும் இறைவனே, உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன். திருச்சிற்றம்பலம்.